கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம் பார்க்கும்பொழுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டிகள் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அதனால் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டரை நம்பி நீங்கள் வந்திருக்கீங்களா? அவருடைய செட்டையின் கீழ் நீங்கள் அடைக்கலமாக வந்திருக்கீங்களா? ஆண்டரை நம்பி வந்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நம்பி வந்த நீங்கள் எந்த சூழ்நிலையும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நானும் ஆண்டரை நம்பி தான் வந்தேன். புற ஜாதியில் நான் இருந்தாலும், நான் பாடுகள் மத்தியில் கடந்து போகும்போது, என் தகப்பனார் வியாதியின் மத்தியில் கடந்து போகும்போது, நான் வணங்கின எந்த தெய்வமும் எங்களை காப்பாற்றலை. ஆனால் ஆண்டரை நம்பி வந்த என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டர் விடுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, நிறைவான பலனை கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அதே போல் வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எல்லாரும் உங்களை அற்பமாக நினைக்கலாம். அந்த ஆண்டரை நம்பி போனே எப்படி இருக்கேன்னு நினைக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டரை நம்பி வந்த யாருமே வெட்கப்பட்டு போனது கிடையாது. எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல கூனி குறுகி நின்றீங்களோ, அந்த இடத்துலையே கர்த்தர் உங்கள் கூட இருக்க என்பதை நிரூபித்து காட்டுவார். ஆணுடைய கரத்திலேருந்து நிறைவான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அது எல்லா கண்களும் ஆச்சரியப்பட போகிறாங்க, அதிசயப்பட போகிறாங்க. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை, அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சுருக்கார். தாமதித்தாலும் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ரூத்தோட வாழ்க்கையில் கூட அவள் மோவாப் தேசத்து பெண்ணாக இருந்தாலும் கணவன் இறந்த பிறகு தன்னுடைய மாமியாரோடு கூட இசைந்து அவள் மறுபடியும் அவங்க தாய் வீட்டுக்கு அவள் போகல. தன்னுடைய மாமியாரோடு கூட அவள் சொல்கிற ஒரே வார்த்தை, நீங்கள் போகிற இடத்துக்கு நான் வரேன். உங்கள் தேவன் என்னுடைய தேவன், உங்கள் ஜனம் என் ஜனம் அப்படின்னு சொல்லி முழுமையாக கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறா பாருங்க. நீர் மரணமடைய இடத்துல நானும் மரணம் அடைவேன். கர்த்தர் தான், உங்களை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரூத்து முழுமையாய் கர்த்தரை நம்பி வரா. கர்த்தரை நம்பி கர்த்தர் தேசத்துக்கு வரா. அப்போ ஆண்டரை நம்பி வந்த அவள் வாழ்க்கையில் அவள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்து, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து, பிள்ளையை கொடுத்து, அவருடைய சந்ததியில் ஆண்டவர் பிறக்கிற அளவுக்கு கர்த்தர் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். அதே போல் கர்த்தர் நம்பி வந்தவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி நிறைவான பலனை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கார், உங்களை நேசிக்கிறாரு. சொந்து போகாதீங்க. ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிற இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, உண்மை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் நிறைவான பலனை நீங்கள் கொடுக்க போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய செட்டுகளுக்கு அடைக்கலமாக வந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அப்போ அவங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியத்தை நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.